ஏன்னா என்ன நடந்தாலும் அந்த தலைவர் பதவி மட்டும் ராஜினாமா பண்ணக்கூடாது. அண்ணி, உங்களை நம்பி உங்க கூட இருக்கவங்க உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்காக நீங்க இந்த பதவியை விட்டு கொடுக்க கூடாது. அப்படியேதான் இருக்கட்டுமேடா. வீடு நம்ம கையை விட்டு போனோம், அதுதானே உங்க எல்லாருக்கும் வேணும். இந்த கேள்வி வெங்காயத்தை எல்லாம் உன் பையன் மனோஜ் கிட்ட கேட்டிருக்கணும். 2 பேரும் சேர்ந்து என் கையெழுத்தை திருட்டுத்தனமா போடும் போது உன் அறிவு வேலை செய்யலையா? அம்மா, அந்த சிந்தாமணி அம்மாவால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மீனா நல்லது பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ பதவியை விட்டு இறங்கிட்டானா மீனாக்கு ஓட்டு போட்டவங்களா அந்த சிந்தாமணி பழி வாங்கும். டேய், மத்தவங்கள பத்தி நாம எதுக்கடா கவலைப்படணும்? நம்ம நிலைமை இங்க நட்டாத்துல இருக்கு. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி இருந்தோ அதை நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கு மீனா ஏன் பதவி ராஜினாமா பண்ணணும்? அப்படி ராஜினாமா பண்ணி இந்த வீடு நம்ம கைக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. நேர்மையான வழியில தான் எதையும் செய்யணும். மீனாவும் அந்த பதவியை விட வேண்டாம். ரவியும் பணத்தை வாங்கிட்டு வாசுதேவன் வீட்டுக்கு போக வேண்டாங்கிற. டேய், இப்படி வேடா. டேய், உங்களுக்கு தான் சொல்ற, கேட்டுக்க. பசங்க நீங்க 3 பேரும் என் கூடவே தான் இருக்கணும். எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டில் தான் இருக்கணும். அந்த வீட்டுக்காக என் பசங்களை யாரையும் அடமானம் வைக்க விரும்பல. வீடு முக்கியம்தான், அதை விட நீங்க தான் எனக்கு முக்கியம். காசுக்காக எங்கேயும் இறங்கி போகவே வேண்டாம். அப்பா, நான் உங்க பையன்பா. என்னைக்குமே நம்ம வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்ப்பா. ஸ்ருதிக்கும் அதுல பெருசா விருப்பம் இல்ல. அவளும் உங்க கௌரவத்துக்காக தான்ப்பா யோசிச்சா. சுய கௌரவத்தை விட நீங்க தானே எனக்கு முக்கியம். அந்த வாசுதேவன் பணம் நமக்கு வேண்டாம். நான் வாங்கவும் போறதில்லப்பா. இப்பவே எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல. கொஞ்ச நாள் தான் ரவி, எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போயிடலாம்டா. பிரச்சனை வரும்போ அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்காதடா. இதுக்கு தான் கண்ணதாசன் அப்போவே எழுதி வச்சிருக்கிறது. காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, 4 பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா. இப்படியே பாடிக்கிட்டு வெட்டியா பேசிக்கிட்டு இருடா. வீட்டுக்கு போறதுக்கு வழி இருந்தோம் இங்க ஒருத்தி பதவிதான் வேணும்னு இருக்கிறா. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டை நம்ம திருப்பின மாதிரி தான். ஏன்னா அவளை விட அவ ஏதாவது சொல்லிட்டு போகட்டும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. டேய் ரவி, உட்கார். மீனா, காஃபி அடிக்குமா? சத்யா, மா, இன்னைக்கு வேலைக்கு லேட்டா போகணுமாடா? ஆமாம்மா, வெளில ஒரு கலெக்ஷன் இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் போவேன். சரி, அப்ப கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போறியா? சரிம்மா, என்ன வாங்கணும் சொல்லு. மதியத்துக்கு சமைக்கணும். கொஞ்சம் மளிகை சாமானெல்லாம் அண்ணாச்சி கடையில சொல்லியிருக்கேன், அவர் கொடுப்பாரு, நீ வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. அப்புறம் சம்மந்தி அம்மா வந்ததுல இருந்து காய்கறி மட்டும் தான் சமைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ மட்டன் வாங்கிட்டு வந்துடுறியா? சரி, எவ்வளோ வாங்கணும்? ஒரு 1.5 கிலோ வாங்கினா சரியா இருக்கும்டா. மட்டன் வேலை வேற அதிகமா இருக்கு, எனக்கு இன்னும் சேலரியும் வரல. நாளைக்கு தான் வரும், என்கிட்ட காசு வேற இல்லை இப்ப. சரி, உங்ககிட்ட இருந்தா கூட நாளைக்கு தரேன். என்கிட்ட இப்ப இல்லையேடா. காலையில பூ வாங்கினதுலயே எல்லாமே செலவாயிடுச்சு. அப்புறம் எப்படிமா வாங்குறது? மல்லிகை கடையில கூட அக்கௌண்ட் வைக்கலாம், கறி கடையில எப்படிமா கேட்கறது? சரி, கீழே ஹவுஸ் ஓனர் கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் வாங்கிக்கோ. மாலை வித்த காசு வந்ததும் நான் சாயங்காலம் கொடுத்துடுறேன். சம்மந்தியம்மாக்கு மட்டன் பிடிக்கும்னு மீனா சொல்லியிருக்காடா. அவங்க நம்ம வீட்டுல இருக்கும்போது அவங்கள நம்ம நல்லா பாத்துக்கணும்ல. நான் வேணா என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கவா? இல்லடா, நீ ஹவுஸ் ஓனர் கிட்டயே வாங்கிக்கோ, நான் கொடுத்துடுறேன். சரி. ஒரு நிமிஷம். சொல்லுங்க சம்மந்தியம்மா. இப்ப எதுக்கு கடன் வாங்கி கறி வாங்கணும்?
அதெல்லாம் தேவையில்லை. சாம்பாரும் பொரியல வைங்க போதும். இல்ல சம்மந்தி அம்மா, எல்லா நாளும் நான் அதே தான் செஞ்சுட்டு இருக்கேன். அடிக்கடி கறி மீன் சாப்பிட்டா தானே உடம்புல சத்து இருக்கும். ஆண்டி எங்க அம்மா மட்டன் சூப்பரா செய்வாங்க. சரிங்க சம்மந்தி, நான் கடை வரைக்கும் போனோம். போயிட்டு வந்து சீக்கிரம் சமைச்சிடுறேன். இருங்க, கறி எல்லாம் வேண்டாம். எனக்கு அதெல்லாம் சாப்பிடணும்னு தோணல. தேவையில்லாம யாருக்கிட்டையும் காசு கடன் வாங்க வேண்டாம். கடைக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு வாங்க. வாடா. மா என்னம்மா அதிசயமா இருக்கு, அவங்களே எதுவும் வேணான்னு சொல்றாங்க. தெரியலையேடா, அவங்களுக்கு வேணான்னு தோணுது போல. சரி விடு, நாளைக்கு உனக்கு சம்பளம் வந்ததும் பாத்துக்கலாம். மா அவங்கள நம்ப முடியாதுமா, இப்போ எப்படி சொல்லிட்டு அப்புறமா மாத்தி சொல்ல போறாங்க. ஏய், அவங்க கேட்டு போறாங்கடா. நமக்கு செலவு வைக்க கூடாதுன்னு பாக்குறாங்க போல, அவ்வளவுதான். நீ தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. வேலைக்கு கிளம்பு வா. ஆமா மளிகை பொருள் வாங்கணும்னு சொன்னேன். நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன், நீ கிளம்பு வா. ஆ. வாங்க. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வர்றேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நீங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். மற்றவங்களும் வந்துட்டு சாப்பிடலாம். எங்க மீனாவோட அம்மாவையெல்லாம் காணோம். ஏதோ வேலை இருக்குன்னு போயிருக்காங்க. அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. நீங்க மாத்திரை போடணும்ல. உட்காருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. தண்ணி எடுத்துட்டு வா. ஆ. எப்படிங்க இருக்கு? நான் என்ன புதுசாவா நீ செஞ்சு சாப்பிட்றேன். ஆனா ஒண்ணு, சாப்பாட்டை விட இப்ப நீ பண்ணிய இந்த விஷயம் நல்லா இருக்கு. இதையே நம்ம வீடா நினைச்சு சமையல் பண்ணியிருக்கிறிய. உண்மையிலேயே உன்னை பார்க்கும்போது இப்ப சந்தோஷமா இருக்கு.